time to tips. நம்ம இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அதே சேம் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸை ஃபுல்லாக பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் விண்டோன்ற மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் Alt F9 ப்ரெஸ் பண்ணால் கூட அந்த உங்களுக்கு ஆக்ஷன் டேப் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எதனா ஆக்ஷன் இருந்ததுன்னா அதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு அந்த சைடில் அந்த 3 டாட் இருக்க பாருங்கள் கோடு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷனில் லோடு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லோடு ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆக்ஷன் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த ஆக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு ஆக்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னொரு வழியாக வந்து நம்ம ஈஸியாக வந்து இதில் பிக் பண்ணலாம். அதனால மெத்தட் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த ஆக்ஷனை வந்து ட்ராக் பண்ணி எடுத்து ஃபோட்டோஷாப்பில் விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டால் கூட நம்மளோட ஆக்ஷன் வந்து அதில் செட் ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் அதே வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து அதில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிரியேட் பண்ண ஃபோட்டோவை அதில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எந்த சைஸ்லனும் வைக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைஸ்க்கு மாறிடும். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இப்போது அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பட்டன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்களே வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்குள்ளே வைக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து சின்னதாக்கிங்க. இப்போ Alt Shift பிடிச்சி நீங்கள் வந்து சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு அந்த ஃப்ரேமில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. நான் எப்படி செட் பண்ணுறனோ அதை பார்த்து அப்படியே செட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. செட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அந்த மெசேஜ் படிச்சுட்டு இப்போ பாருங்கள் நமக்கு ஃபோட்டோஷாப் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபைல் போய்ட்டு இந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வித் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அது வந்து 4x6 சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாகவே அந்த 6x6 சைஸ் வந்துடும். நம்ம ஏன்னா அந்த மாதிரி சைஸில் தான் நம்ம வந்து ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேஜ் செட்டப் போயிடுங்க. பேஜ் செட்டப்பில் போய்ட்டு இங்கே ஃபோட்டோ பிரிண்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லெஸ் பிரிண்டிங்கிற ஆப்ஷனை அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. டிக்கி எடுத்து இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. நமக்கு வந்து பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஷோ ஆகும். இங்கே பார்டர்லெஸ் கொடுத்திங்கன்னா அழகாக வந்து பார்டர் கொஞ்சம் சிம்பிளாக வந்துடும். இப்போ வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோட், இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோட். இதை கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிரிண்ட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க இந்த ஆக்ஷன் எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து டெவலப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் டெவலப் பண்ண உடனே உங்களுக்கு ஜிப் ஃபைலில் இந்த மாதிரி தான் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஜிப் ஃபைல் வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே நமக்கு இன்னொரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அது உள்ள பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆக்ஷன் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வேறு எந்த சைஸும் நீங்கள் வந்து அதில் ஆல்ட்ரு பண்ண வேண்டாம். எல்லா சைஸுமே நான் அதில் ஆல்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.